ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எது வரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோவோட அப்பா வந்து இறந்து போயிருப்பாங்க. ஹீரோயினோட அம்மா கோமாவுக்கு போயிருப்பாங்க. தன்னோட அப்பா இறந்ததுக்கு காரணம் ஹீரோயினோட அம்மா தான் அப்படின்னு ஹீரோயினை பார்த்தீங்கன்னா இவன் வெறுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பான். ஸோ இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் ஜியாங்கன்னு ஒருத்தவர் பார்த்துருந்தோம்ல, அவரை தான் காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பரில் நியூஸ் பார்த்துட்ருக்காரு. அதில் ஹீரோ அப்பா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் இருக்குது. ஸோ இதுதான் கரெக்டான சமயம், நம்ம எப்படியாவது இந்த கம்பெனிக்கு சேர்மன் ஆயிடணும் அப்படின்ற மாதிரி இவர் ஒரு பிளானை போட்டுட்ருக்காரு. அதுக்காக அவரோட பையனை வந்து கூப்பிட்டு வர சொல்கிறாங்க. ஸோ அப்படியே ஜியாங்கோட பையனை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா செம்மையாக ஃபன் பண்ணிகிட்ருக்கான் பொண்ணுங்க கூடலாம். அப்படியே அவங்க அப்பா வந்து மீட் பண்ணிகிட்ருக்கான். என்னப்பா என்னை வர சொன்னீங்களா அப்படின்ட்டு. இங்கே பாரு, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், நல்லா கேட்டுக்கோ. இந்த கம்பெனி வந்து இப்போ வந்து ரொம்பவே இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. ஸோ நீயும் நானும் போய் அந்த கம்பெனியை ஆக்குப்பை பண்ணிடலாம் அப்படின்ட்டு. என்னப்பா காமெடி பண்ணிகிட்ருக்க, நமக்கு இந்த கம்பெனி இந்த பிஸ்னஸ்லாம் செட்டே ஆகாது அப்படின்னு. அப்புறம் என்ன தாண்டா உனக்கு தெரியும், எனக்கு சாப்பிட்றது தூங்குறது ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுறது அது மட்டும்தான் தெரியும். சரி டாடி நான் வரேன் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஒரு விளையாட்டு பையன் போல் அப்படியே ஹீரோனை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை பார்த்துட்டு ரொம்பவே சோகமாக டாக்டர் கூட வெளியே வந்துட்டுருக்கா. ஏன் டாக்டர், எங்கள் அம்மா கிட்டேருந்து ஒரு அசைவு கூட வரல. ஸோ அவங்க எப்போ தான் கண் முழிப்பாங்க? இங்கே பாருமா, உன்னோட மனசை நீ நல்லாவே தேத்திக்கோ. ஏன்னா நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது. உங்கள் அம்மா வந்து ஒரு மாதத்தில் கண் முழிக்கலாம், இல்லை கண் முழிக்காமல் கூட போகலாம். எல்லாத்துக்குமே நீ ப்ரிப்பேர் ஆகிக்கோ அப்படின்ட்டு. இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இதையே யோசிச்சுட்டே வந்துட்டுருக்கா. அம்மா நீ கண் முழிச்சு எல்லா உண்மையும் சொன்னாதாம்மா இந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அப்படியே யோசிச்சுட்டே வந்து இவள் பார்த்தீங்கன்னா நடு ரோட்டில் இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டா. சிக்னலை கூட பார்க்காம ஒரு கார்காரன் வந்து ஏற்ற வந்துட்டான். ஸோ இவள் பார்த்தீங்கன்னா பயந்து போயிடுறான். அவன் கண்ணா பின்னான்னு திட்டிகிட்டு இருக்கான். உங்கள் தாத்தாவோட ரோடாமா இது, பப்பர் பேன் போயிட்டுருக்க ஒழுங்க அப்படின்ட்டு திட்டி விட்றான். இவளுக்கு பார்த்தீங்கன்னா போங்கடா அப்படின்ட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா பாத்து டப்புக்குள்ளே அப்படியே மூச்சு பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஸோ நான் வெளியே வரவே விரும்பலை, வெளியே எல்லாமே போய் எல்லாம் காசுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து கதவை தட்டிகிட்டு இருக்கா. ஸோ அவன் அப்படியே ஈரத்தோடு வந்துட்டுருக்கான். என்ன என்ன விஷயம் அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் அப்படி வடிஞ்சிட்ருக்கேன்னு கையை கொண்டு வந்துட்டுருக்கா மூஞ்சிக்கிட்ட. இவன் பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி முறுக்குன்னு முறுக்கிட்டு இருக்கான். அவள் பார்த்தீங்கன்னா கதறா, கையை விடுறா அப்படின்னு. இங்கே பாரு, உன் மனசுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியுது. ஆனால் என்னை நம்பு, எங்கள் அம்மா வந்து உங்கள் அப்பாவை கொலை பண்ணலை அப்படின்னு. அங்கிள் இறந்து போயிட்டாங்க, எங்கள் அம்மா கோமாவில் இருக்காங்க, எனக்கே ரொம்ப பயமாக இருக்கு, ஏன் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி வில்ல மாதிரி பார்க்குறான். ஸோ அவளோட கழுத்தை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போயிட்டுருக்கான். ஒரு மிரர் இருக்குது, அதில் காமிச்சு இங்கே பாரு, இந்த மூஞ்சி எவ்வளோ பாவமாக இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே என்னெல்லாம் வில்லத்தனமாக பிளானெல்லாம் போட்டு வச்சுருக்கீங்க நீயும் உங்கள் அம்மாவும். எங்கள் அப்பா உன்னை பெத்த பொண்ணு மாதிரி தானே பார்த்தாங்க, எதுக்கு இப்படிலாம் பண்ணீங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு. எனக்கு ஒன்றும் தெரியாதுடா அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லும்போது, அப்போ எதுக்காக பாஸ்போர்ட்டு பேக்கு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு உங்கள் அம்மா ஏர்போர்ட்டுக்கு போனாங்க, சொல்லு அப்படின்ட்டு. நீ என்ன பைத்தியமா, நீ மறந்துட்டியா, அப்போ நான் உன் கூட தானே இருந்தேன். ஆமாம், அதெல்லாம் ஒரு பிளானு. ஸோ என்னை ஏமாற்றி அப்படியே அங்கேருந்து ஓடி போயிடலாம் தானே நினப்பு அப்படின்ட்டு பயங்கரமாக கத்திகிட்ருக்கான். ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாத, தயவு செஞ்சு என்னை நம்பு அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே அவனை ஹக் பண்ணிக்கிறா. ஐ லவ் யூ, நான் எவ்வளோ வருஷமாக நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன், எதுக்கு நீ இந்த மாதிரி பண்ணுற அப்படின்ட்டு பயங்கரமாக அழுகிறா. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே வில்லத்தனமாக சிரிச்சிட்ருக்கான். லவ் பண்ணுறியா, என் அப்பா உன் அம்மானால செத்து போயிருக்காங்க, நான் எப்படி உன்னை லவ் பண்ண முடியும் அப்படின்ட்டு அவளை பிடிச்சி குலுக்குன்னு குலுக்கிட்டு இருக்கான். இவளுக்கா இதுக்கு மேலே இவங்கிட்ட என்ன சொல்கிறதுனே தெரில, அழுதுகிட்டே இருக்கா. அப்போ இவன் பார்த்தீங்கன்னா அவள் கழுத்தில் போட்டிருக்க அந்த செயினை பார்க்குறான். ஸோ இவன் தானே கொடுத்துருப்பான் அவங்க அம்மா செயின்னு, அதை போயிட்டு அப்படியே பிடுங்கிட்டு இருக்கானா. இவன் பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பாயிடுறா. ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாத, ப்ளீஸ் என்னை நம்பு, ப்ளீஸ்ன்னு சொல்லி கத்த. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவளை பிடிச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸாகவே வெளியே தள்ளி விட்டுட்ருக்கான். அவள் பார்த்தீங்கன்னா போய் ஒரு கம்பியில் விழுந்துட்டுருக்கா. ஸோ கதை வடைச்சிட்டு இதுக்கப்புறம் என் மூஞ்சிலேயே முழிக்காத அப்படின்ட்டு. அவள் அந்த செயினை பிடிச்சிட்டு அழுதுட்ருக்கா. என்னடா இந்த மாதிரிலாம் ஆயிட்டுருக்கே அப்படின்னு. ஸோ அந்த செயினையே கழட்டிடுறா. இந்த சைடு இவன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சைக்கோவாகவே மாறிட்டுருக்கான் போல். கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா ஓங்கி குத்திட்டு இருக்கான். இதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்திருக்காங்க. அவங்க ஒரு குண்டை தூக்கி போட்டுட்ருக்கானுங்க. அவங்க அப்பா சாப்பிட்ட டேப்லெட்டை யாரோ ரீப்ளேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து ஹார்ட்டுக்கு ரொம்பவே கெடுதல் அப்படின்ட்டு.
இவ கத்தி எந்திரிச்சிட்டு இருக்கா, இல்லை அதுக்கு வாய்ப்பே இல்லை, எங்கள் அம்மா வந்து கொலை பண்ண கிடையாது அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே கத்திட்டு இருக்கான். என்ன எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது, நீ அதை மறுக்கவே முடியாது அப்படின்னு. போலீஸ் தான் சமாதானப்படுத்துகிறாங்க. அட அமைதியாக இருங்கப்பா, யார் இது ரீப்ளேஸ் பண்ணாங்க அப்படின்றத நாங்கள் இன்னுமே இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா இடிஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்கா. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு வன்மத்தோடு அப்படியே இவளை திரும்பி பார்க்க, இவளுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில, இந்த பார்வைக்கு என்ன அர்த்தம்னே இவளுக்கு புரியல. வேகமாக ஹீரோட்ட வந்து கேட்டுட்டு இருக்கா. நீ அன்னைக்கு அந்த ஸ்டேடியத்தில் சொன்னில்ல, இந்த உலகமே சேஞ்ச் ஆனாலும் நீ என் மேலே வச்சுருக்க அந்த ஃபீலிங்ஸ் எப்போவுமே சேஞ்ச் ஆகாது அப்படின்னு. அது உண்மைதானே, என்னை நம்பு ப்ளீஸ், எங்கள் அம்மா வந்துட்டு கொலை பண்ணலை அப்படின்னு. நான் அந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே திரும்ப வாங்கிக்கிறேன். ஸோ இப்போல்லாம் நடக்கிறத வச்சு பார்த்தா எல்லாமே உண்மைன்னு தான் தோணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் இதுக்கப்புறம் நீ இருக்கவே கூடாது, வெளியே போ அப்படின்னு. அவள் பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கா. ஏண்டா, எங்கள் அம்மா அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, நான் ரொம்பவே தனியாக இருக்கேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஏன் இப்படி என்னை ட்ரீட் பண்ணுறேன், நான் எங்கே போவேன் அப்படின்னு. ஹீரோக்குமே ஒரு ஓரத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சரி, நீ இந்த வீட்டில் இருக்கலாம், ஆனால் உங்கள் அம்மாவோட அந்த ஒர்க் பிளேஸ் இருக்குல்ல, அங்கே மட்டும்தான் நீ இருக்கணும் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். அவளுக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல. நேராக இவன் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட பிளேஸுக்கு தான் வந்திருக்கான். ஸோ அந்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்படியே திரும்பி இந்த சைட் பார்க்குறான். அங்கே ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோனும் இருக்காங்க. அந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே வெறி ஆகிடுறான். ஸோ அந்த ஃபோட்டோலாம் தூக்கி கீழே போட்டு உடச்சிட்டு, இருக்கிற பொருள் எல்லாத்தையும் கீழே போட்டு உடச்சிட்டு அப்படியே கீழே உட்காந்து கத்திட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்பம் இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹீரோ வந்து சின்ன வயசில் இருக்கும்போது இருந்த ஃபோட்டோஸு, அப்புறம் அவன் அப்ராடில் இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோஸ், இந்த மாதிரி நிறையா ஃபோட்டோஸ் வந்துட்டு இருக்குது. ஃபுல்லாமே இவனோடது தான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கா. கதறி கதறி அழுதுட்டுருக்கான். கண்டிப்பாக உங்களை கொலை பண்ணவனா நான் கண்டுபிடிப்பேன்ப்பா அப்படின்ட்டு. அந்த சைடு ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோட பிளேஸுக்கு வந்துட்டா. ஸோ சுற்றி பார்க்கும்போது அவங்க அம்மாவோட ஞாபகங்கள் தான் வந்துட்டுருக்கு. காலையிலே விடியவும் ஆரம்பிச்சிருது. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உட்காந்து பயங்கரமாக குடிச்சிட்டு இருக்கான். ஸோ அப்படியே மயக்கத்தில் இருக்க அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இவங்களோட டிரைவர் அங்கிள் வராரு. அவர் பார்த்தீங்கன்னா டேய் எந்திரி எந்திரின்னு சொல்ல, இவன் எந்திரிக்கிற மாதிரியே தெரிலையா, 4 பஞ்சை வேற விட்டுட்டுருக்காரு. எந்திரா எந்திரி, உங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பிஸ்னஸ் எல்லாத்தையுமே வளர்த்தாருன்னு தெரியுமா, இப்போ அவர் இல்லை, அவர் இடத்துல இருந்து நீ செய்ய வேண்டிய விஷயங்களை செய்வியா, அப்போ குடிச்சிட்டு இப்படி மட்டாயி கிடக்க அப்படின்ட்டு. இவனுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில. இங்கே பாரு, இந்த ஃபேமிலிக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருக்குது, அதை நீ காப்பாற்றுவேன் நான் நம்புகிறேன் அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்பாவுக்கு ஃபியூனரல் நடந்துகிட்ருக்கு. அந்த ஃபியூனரலுக்கு நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் அப்புறம் டேரக்டர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ இவனும் ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லா மரியாதையுமே கொடுத்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஒரு ஃப்ளவரை தூக்கிட்டு வந்துட்டுருக்க. இவன் பார்த்தோன்னே வெறி ஆகிடுறான். ஸோ வேகமாக போயிட்டு கொடையெல்லாம் தட்டி விட்டுட்ருக்கான். எவ்வளோ தைரியம், எதுக்கு நீங்கள் வந்த, உன்னை தான் நான் வரக்கூடாதுன்னு சொன்னல அப்படின்னு. இங்கே பாரு, அங்கிள் வந்து என்னை ஒரு சொந்த பொண்ணு மாதிரி தான் பார்த்தாரு. ஸோ அவருக்கு நான் குட் பை சொல்ல வேணாமா, ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. எல்லாத்துக்குமே நீ தானடி காரணம் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாகி கத்திட்டு இருக்கான். ஸோ டிரைவர் அங்கிள் வந்து சொல்கிறாரு, இங்கே பாரு, கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க, இந்த நேரத்தில் இந்த மாதிரி பண்ணாத, உன்னோட ரெப்யூட்டேஷனே போயிடும் அப்படின்ட்டு. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவர் வராரு. இவரோட பேர் பார்த்தீங்கன்னா லிங்க. இவரும் ஹீரோட அப்பாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம். ஸோ சில விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்காங்க. உங்கள் அப்பாவும் நானும் ரொம்ப காலமாக ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்திருக்கோம், அவரை பற்றி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவர் இறந்து போனது எனக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்ற உண்மைகள் யாருக்குமே தெரியாது. அது தெரியாமல் ஒருத்தவங்கள நம்ம ப்ளேம் பண்ணக்கூடாது, அதுவும் இந்த மாதிரி பொது இடத்துல. அதை ஃபஸ்ட்டு நீ புரிஞ்சுக்கோ. நான் பார்த்த வரைக்கும் உங்கள் அப்பா வந்து இந்த பொண்ணை ஒரு பொண்ணு மாதிரி தான் ட்ரீட் பண்ணார். ஸோ அதுக்காக அவள் வந்து இந்த மரியாதையெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறா. பண்ணிட்டு போகட்டுமே, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன். இந்த விஷயங்கள் எல்லாம் முடிச்சுட்டு நீ கம்பெனிக்கு வா, எங்கள் சப்போர்ட் உனக்கு தான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஆறுதலாக சில விஷயங்களை சொல்கிறாங்க. இதனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை அலோவ் பண்ணுறான், போய் தொலை அப்படின்னு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா இந்த ஜியாங் இருக்கார்ல, அவருமே இந்த ஃபியூனரலுக்கு வந்திருக்காரு. ஹீரோட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு, இதுக்கப்புறம் இந்த கம்பெனியை நான் தான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி இப்படின்ட்டு. என்னோட பையன் அப்படின்ட்டு பார்க்குறாரு. அவன் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு பின்னாடி நின்றுட்டுருக்கான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ப்ரேயர்லாம் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அவள் எந்திரிக்கும் போது தடிக்கு அப்படியே அவன் மேலேயே விழுகிற மாதிரி போயிட்டுருக்காளா. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா பிடிக்கிறான். என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு. இவளுக்கு யாருன்னு தெரில, நம்ம ஸ்கூல் டைமில் ஒன்றா படித்தோமே அப்படின்ட்டு.
ஓ! நீங்களா? நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. அதனால எனக்கு அடையாளம் தெரியல அப்டின்ட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும். எப்படி இருக்க? உங்க அம்மா வந்து ஏதோ ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டாங்க அப்டின்ற மாரி நான் கேள்விப்பட்டேனே அப்டின்ட்டேன். இவளும் ஆமா அப்டின்ற மாரி சொல்லும்போது, ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டது அப்டின்னா, கண்டிப்பா சொல்லு. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்டின்ட்டு. எல்லாத்தையுமே ஹீரோ பார்க்குறான். அவனுக்கு பயங்கர கடுப்பாயிட்டு இருக்கு. அப்ப ஹீரோயினோட தலையில ஒரு பூவோட அந்த இதழ் இருக்கும் போல. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அவன் எடுத்து அழகாக கொடுத்துட்ருக்கான். இதெல்லாம் பார்க்க ஹீரோவுக்கு ரொம்ப வைத்தறிச்சலா இருக்கு. சரி, அப்புறம் நம்ம இன்னைக்கு டின்னருக்கு போகலாமா? உன் ஃபோன் நம்பர் கூட அப்படின்னு எந்த இடத்துக்கு வந்திருக்கோனே தெரியாமல் இவன் வாட்டில் கேட்டுட்ருக்க. ஹீரோயினுக்கா? ஐயையோ இவன் என்னடா பைத்தியம் மாதிரி பேசுகிறானே, அதுவும் இல்லாமல் ஹீரோ வேற முறைச்சி முறைச்சி பார்க்குறானே அப்படின்ட்டு, இல்லை நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா தான் வீட்டுக்கு வராங்க. இப்போ ஹீரோ வந்து அந்த டிரைவர் அங்கிள் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், நான் அவட்ட கொஞ்சம் பேசணும், ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க அப்படின்னு. அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது, இவன் என்னத்த அந்த பிள்ளைகிட்ட சொல்ல போகிறானோ அப்படின்ட்டு. என்கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவன் பார்த்தீங்கன்னா திரும்பி முறைக்கிறான். இவளுக்கா மேலேருந்து கீழே வர அப்படின்னு நடுங்குது, ரொம்பவே பயத்தில் ஷிவர் ஆகி உட்காந்துட்டு இருக்கா. ஸோ இவனுக்கு இவளை இந்த மாதிரி பார்த்தோன்னே என்ன சொல்லணும் வைக்கணும்னே தெரியலையா, இல்லை என்னன்றது தெரில. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா காரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே போகிறானா. ஒரு நிமிஷம், எங்கள் அம்மா உங்கள் அப்பாவை தான் கொலை பண்ணாங்கன்னு நீ நினச்சிட்ருக்க, அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையுமே நான் எடுத்துக்கிறேன், நீ என்ன சொல்கிறியோ நான் பண்ணுறேன் அப்படின்னு இவனுக்கு வெறியாயிட்டுருக்கு. அப்போனே எங்கள் அப்பாவை திருப்பி கொடுவேன், உன்னால் முடியுமா? இந்த விஷயத்துக்கு எதையுமே காம்பன்சேட் பண்ணவே முடியாது அப்படின்ட்டு. ஹீரோயினுக்கா என்ன சொல்கிறதுனே தெரியல. சரி, இந்த வெறுப்பெல்லாம் விட்டுரு, உனக்கு என் மேலே வேறு எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லையா அப்படின்னு. இவனுக்கா ஃபீலிங்ஸா? என்ன ஃபீலிங்ஸு? ஒரு மண்ணாங்கட்டி ஃபீலிங்ஸுமே இல்லை. நீ என் இடத்துல இருந்திருந்தா இப்படி தான் நீ கேட்டுட்டு இருந்திருப்பியோ அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா கோவமா அங்கேருந்து போயிட்டுருக்கான். இவளுக்கா? ஏன் இப்படிலாம் நடந்துச்சு, எதுக்கு இப்படிலாம் நடக்கணும் அப்படின்னு பயங்கரமாக அழுதுட்டுருக்கா. ஸோ இவனுக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியலை. இதுக்கப்புறம் லாயர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ ஹீரோ ஹீரோயின் 2 பேத்தையுமே உட்கார வச்சு அவங்க அப்பா எழுதின உயிலில் வந்துட்டு படிக்கிறாங்க. ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஷாக்கிங்காகவே இருக்குது. ஏன்னா ஹீரோவோட அப்பா தான் மிகப்பெரிய ஷேர் ஹோல்டரு, அதனால தான் கம்பெனியில் சேர்மனாகவும் இருந்திருப்பார். அந்த ஷேரில் ஹீரோ ஹீரோயினுக்கு சரிசமமாக பிரித்து கொடுத்துருக்காரு. ஹீரோக்கா என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நேராக ஹீரோன்ட்ட போய் என்ன பண்ணீங்க, நீயும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து எங்கள் அப்பாவை இந்த மாதிரிலாம் உயில் எழுத வச்சிங்களா, உண்மையை சொல்லு உண்மையை சொல்லு அப்படின்ட்டு. அந்த லாயர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக இருப்பா, ஃபுல்லாக உயிலாக படிச்சுக்கலாம் அப்படின்னு. ஹீரோயின் வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னா தான் இந்த ஷேர்ஸை வந்துட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியுமா. ஸோ இந்த உயில் படி நீங்கள் 2 பேருமே உங்கள் கம்பெனியில் வந்துட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிடுறாரு. இவளா கதர்றா, இல்லை இல்லை அங்கிள் வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் தான் பண்ணியிருக்காரு, ஸோ இந்த எல்லா ஷேர்ஸுமே நான் அவனுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன், இதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்ட்டு. இல்லைம்மா, நீ கல்யாணம் பண்ணுன அப்படின்னா தான் அதை நீ யாருக்கு மாற்றணும் வேணாம் அப்படின்ற முடிவே எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹீரோயின் அம்மா மேலே சந்தேகம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எது வரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோவோட அப்பா அவரோட ஷேர்ஸை 2 பேத்துக்குமே சரி பாதியாக பிரித்து கொடுத்துருந்துருப்பாரு. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்கிங்க. ஸோ அந்த லாயர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே கேட்டுட்ருக்கா, என்னோடய ஷேர் எல்லாத்தையுமே அவனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க ப்ளீஸ், ஏதாவது பண்ணுங்க அப்படின்ட்டு. சரிம்மா ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா, இல்லை எனக்கு இதெல்லாம் ஒன்றும் தேவையே கிடையாது, இந்த மாதிரிலாம் பண்ணி என்கிட்டேருந்து மன்னிப்பு வாங்கிடலான்னு நினைக்கிறியா, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு. ஸோ அந்த லாயர் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை சொல்கிறாங்க. உங்கள் அப்பாவும் நானும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுப்பா, எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. உங்கள் அப்பாவுக்கு தனிப்பட்ட முறையில் நிறைய பேர் வந்து எனிமீஸ் இருக்காங்க, அவங்க கையில் அந்த கம்பெனி போயிடுச்சு அப்படின்னா அந்த கம்பெனி சுக்குநூறாக போயிடும். ஸோ அதனால் நீ இந்த ஷேர்ஸை வாங்கிக்கோ, பெரிய ஷேர் ஹோல்டராக நீ மாறிடு, அப்போ தான் அந்த கம்பெனியை உன்கிட்ட தக்க வைக்க முடியும் அப்படின்ட்டு. ஸோ இவனுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நானும் அதை தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு நீ இதை அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே காதுகிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கான், நீ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுனால நான் உன்னை எப்போவுமே மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, உருகி உருகி லவ் பண்ணியிருந்திருப்பா. ஆனால் அவன் என்னன்னா ஒட்டுமொத்த வன்மத்தையுமே கொட்டி தீக்குறானே அப்படின்ட்டு. இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிகிட்டு இருக்கா. ஹீரோ இதை பார்க்குறான், அவனுக்கு வெறியாயிருது. ஏய் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு.
நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், இங்கேருந்து போக போகிறேன், இதுக்கு மேலே இங்கேருந்து நான் என்னை கஷ்டப்படுத்திக்க விரும்பலை அப்படின்ட்டு. ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டிருக்கு. அவளோட ஷூட் கேஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து போகிறாளா, அதை தூக்கிவன் வீசிகிட்டு இருக்கான். அவளுக்கு வெறியாகுது. இங்கே பாரு, உன்னோட ஷேர்ஸ் எல்லாத்தையுமே நான் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன, நான் வந்து இங்கேருந்து போகணும், என்னோடய ஃப்ரீடமை நீ வந்து பறிக்க பார்க்குறியா அப்படின்ட்டு. நீ எங்கேயும் போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், என்னோடய ஃப்ரீடமை நீ பறிக்கிற அப்படின்ட்டு. ஓ, அந்த ஷேர்ஸ் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா உன் பேச்சில் ஒரு திமிரு தெரியுது என்ன அப்படின்னு. உனக்கு தான் என்னையும் எங்கள் அம்மாவையும் பிடிக்கல, என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே உங்ககிட்ட நான் கொடுத்துட்டேன், வேறு என்ன தான் வேணும் அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போகிறாளா. ஒரு நிமிஷம், நீங்கள் ஒரு விஷயத்த மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. என்னவே வில்லத்தனமாக பேசுகிறானே அப்படின்ட்டு இவளும் கேட்குறா. என்ன சொல்ல வர அப்படின்ட்டு. உன்னோட அக்கௌண்ட் எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. உங்கள் அம்மாவுக்கு ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ட்ரீட்மெண்ட்லாம் நடந்துகிட்ருக்கு. உங்கள் அம்மாவுக்கு எப்படி பில்லெல்லாம் பே பண்ணுவேன்? ஸோ உங்கள் அம்மாவை அங்கேருந்து வெளியே பற்றி விட்ருவோமா அப்படின்ட்டு. இவளுக்கா பக்குன்னு இருக்கு. டே, ஏன்டா இப்படி பண்ணுற? அதான் நான் எல்லா ஷேர்ஸுமே உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன்ல அப்படின்ட்டு. அப்போனா நான் உங்ககிட்ட ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போடுவேனா, அதுக்கு நீ வந்துட்டு சைன் பண்ணிடணுமா அப்படின்ட்டு. ஸோ இவளும் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் என்ன சொன்னாலும் அதை மறு வார்த்தை கேட்காம நீ பண்ணணும், என்னை கேட்காம நீ ஒரு விஷயம் கூட பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. இது ரொம்பவே டெவில் அக்ரிமெண்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு. நீ என்னவோ வேணா வச்சுக்கோ, எனக்கு அது அவசியமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இவன் ஏன் இப்படி நம்மளை ஹர்ட் பண்ணுறான் அப்படின்ட்டு அழுதுட்ருக்கா. ஹீரோக்கு பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருக்குது இவள் அழுகிறத பார்க்கும்போது. ஸோ அப்படியே கை போயிட்டுருக்கு தானாக அந்த கண்ணீரை தொடச்சி விட. பார்த்திங்கன்னா பட்டுன்னு தட்டி விட்டுறாளா. சாருக்கு மறுபடியும் கோவம் வந்துடுது. ஓ, அப்போ மேடம் மைண்டுக்குள்ளே ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, அப்போ நானும் ஒரு முடிவு எடுத்துகிறேன் அப்படின்ட்டு. இவன் பார்த்திங்கன்னா சும்மா காலெல்லாம் பண்ணலை, ஃபோன் எடுத்து காதில் வச்சுட்டு அந்த அம்மா இருக்குல்ல அதுவை அப்படின்னு இழுக்கும்போது, போதுண்டா சாமி போதும், அந்த அக்ரிமெண்ட்டில் நீ என்னத்தை வேணால் ஆட் பண்ணிக்கோ, எனக்கு பிரச்சனையே இல்லை, நான் இதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்திங்கன்னா அங்கேருந்து போக உடஞ்சி போய் கீழே உட்காந்து அழுதுட்ருக்கா. எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்ட்டு. அந்த சைடு அவன் பார்த்திங்கன்னா கஷ்டம்தான் படுறான். எனக்கு உன்னை என் கூட வச்சுக்கிறதுக்கு இதை விட வேறு வழியே தெரியல, என்னை மன்னிச்சிரு. ஆனால் இந்த மாதிரி தான் நம்மளோட பாதை ரொம்பவே கரடுமுரடாக இருக்க போகுது. உங்ககிட்ட நான் ரொம்பவே நல்ல விதமாக நடந்துக்கிற வாய்ப்பே இல்லை, இப்படி தான் இருக்க போகிறேன் அப்படின்ட்டு. அவளோட ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பான்ல, அதை எடுத்து ட்ராயருக்குள்ள வச்சு பூட்டிகிட்டு. இதுக்கப்புறம் டிரைவர் அங்கிள் இருக்கார்ல, அவர் ஒரு பையனை கூப்பிட்டு வந்து ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்பவே வயசாயிடுச்சுப்பா, இதுக்கு மேலேயும் இந்த வேலையை என்னால் பார்க்க முடியாது, அதனால் இந்த பையனை நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். இவன் என்னோட அண்ணன் பையன்தான், இதுக்கப்புறம் இவன் உனக்கு பாடி கார்டாக இருப்பான் அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா, அங்கிள் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்னை விட்டுட்டு போகக்கூடாது, நீங்கள் மட்டும்தானே எனக்கு எல்லாமாவே இருக்கீங்க அப்படின்னு. அட குழந்தா, எனக்கு எல்லாம் புரியுதுப்பா, நான் உன்னை விட்டு எங்கேயும் போகலை, எனக்கும் வயசாயிடுச்சுல்ல. ஸோ உன்னை பாதுகாக்கிறதுக்கு இன்னுமே ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் வேணும், அதுக்காக தான் நான் இவனை கூப்பிட்டு வந்திருக்கேன். இவன் சின்ன வயசுல இருந்தே நான் வளர்கிறத நல்லாவே பார்த்துருக்கேன், இவனுக்கு பாக்ஸிங் எல்லாமே தெரியும். ஸோ இவனை நீ பக்கத்தில் வச்சுக்கோ, ரொம்ப நம்பிக்கையான ஒரு ஆள் அப்படின்னு. இவனோட பேர் பார்த்தீங்கன்னா குவாங். ஸோ நம்மளும் குவாங்னே வச்சுக்கரலாம். அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துட்டுருக்கா. ஸோ அந்த பையனை பார்த்துட்டு அந்த அங்கிள் கிட்டே கேட்டுட்ருக்கா, என்னாச்சு அங்கிள், என்ன விஷயம் அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா பட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான், அந்த டிரைவர் அங்கிளுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் அவன் வந்திருக்கான் அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் ரிட்டையர் ஆக போகிறீங்களா, எதுக்கு, ஏன் எங்களை விட்டு ஏன் போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்ருக்கான். அவனோட ட்ராமா எல்லாத்தையும் கொஞ்சம் நிறுத்துறியா, எதுக்கு இங்கே வந்த அப்படின்ட்டு. ஸோ இவளுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில. அது ஒன்றும் இல்லை, எனக்கு இன்றைக்கி கிளாஸ் இருக்குது, நான் அங்கே போகணும், நான் போகவா அப்படின்ட்டு. இவன் ஒரு மாதிரி பார்க்க அந்த டிரைவர் அங்கிள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி லாஸ்ட்டானா அவளை கொண்டு போய் காலேஜில் விடுறேனப்பா அப்படின்ட்டு நைஸாக கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கிட்ட ஏதோ கேட்குறதுக்காக வரா. அவனை பார்த்தோனையே இல்லை போயிடலாம் அப்படின்ட்டு போகிறாளா. என்ன விஷயம், எதுக்கு இங்கே வந்த அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அது எங்கள் அம்மாவை நான் பார்க்கணும், பார்க்க போகலாமா அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா, அப்படியா, இங்கே வா அப்படின்ட்டு கோட் எடுத்து கொடுக்குறான், இந்த ட்ரெஸ்ஸை எனக்கு போட்டு விடு அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா கடுப்பாயிடுறா. என்ன இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, எதுக்கு இப்படி மோசமாக என்கிட்ட நடந்துக்கிற அப்படின்ட்டு. வேற நான் என்ன பண்ணுறது, நான் லவர்னு பார்க்கவா, இல்லை எங்கள் அப்பாவை சாகடிச்சவங்களோட பொண்ணுன்னு பார்க்கவா, எனக்கு முடியலை, தயவு செஞ்சு வந்து ட்ரெஸ்ஸை போட்டு விடு அப்படின்ட்டு.
ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டுருக்கா. அப்போ வேற இவளுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் எட்டி பார்த்துட்ருக்கு. ஸோ அப்படியே பின்னாடி இருந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. இவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவனுக்குள்ளேயும் அந்த ஃபீலிங்ஸ் இருக்க தானே செய்யுது. ஸோ அவன் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவளோட கையை போயிட்டு பிடிக்கலான்னு போகுது. இருந்தாலும் இல்லை முடியாது அப்படின்ட்டு அவளை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸாக பிடிச்சி தள்ளி விட்டுட்ருக்கான். இங்கேருந்து வெளியே போ, இங்கேருந்து வெளியே போ அப்படின்ட்டு பயங்கரமாக கத்திட்டு பிடிச்சி தள்ளி விட அவள் பார்த்தீங்கன்னா யார்லேயே போய் வெளியே அந்த கம்பியில் விழுந்துட்டுருக்கா. என்றைக்கு அந்த கம்பி உடஞ்சி கீழே விலக போகுதுன்னு தெரியல. இவனுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சரி அப்படியே போய் பாரில் குடிச்சு கொஞ்சம் மனசை தேத்தலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்து பயங்கரமாக குடிச்சிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல தான் அந்த ஜியாங்கோட பையனுமே உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்கான். ஹீரோவுமே பார்த்துட்டு தான் இருக்கான். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு உள்ளே வந்துட்டுருக்கா. ஸோ அந்த பொண்ணை பார்த்தோன்னா ஜியாங்கோட பையனுக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்கா. அவள் பார்த்தீங்கன்னா உனக்கு அந்த பொண்ணெல்லாம் செட் ஆகுமா அப்படின்ட்டு. அவள் என்னோட டைப் கிடையாது, அவளாம் எனக்கு செட் ஆக மாட்டா அப்படின்ட்டு. ஸோ அவளும் பார்த்தீங்கன்னா போய் உட்காந்து குடிச்சிட்ருக்காளா. அப்போ நிறைய பொறுக்கி பசங்க வந்து என்னம்மா உனக்கு கம்பெனி கால் வேணுமா அப்படி இப்படின்னு வம்பளுக்க. பக்கத்தில் தானே ஹீரோ உட்காந்துருக்கான். அவனுக்கு கடுப்பாயிருது. ஸோ அவங்க எல்லாத்தையுமே தூக்கி போட்டு மிதின்னு மிதிச்சிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ஜியாங்கோட பையன் வந்து பேசிகிட்டு இருக்கான். இவனை நம்ம ஜியாங்குன்னு வச்சுக்கரலாம், அவங்க அப்பாவை மிஸ்டர் ஜியாங்குன்னே வச்சுக்கரலாம். ஸோ ஹீரோட்ட வந்து பேசிகிட்டு இருக்கான். இவனுக்கு 2 பேர் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸு போல் காலேஜ் படிக்கும்போது. ஸோ நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ காப்பாற்றினான்ல அந்த பொண்ணு வரா. ஸோ ஹீரோக்கிட்ட வந்து ரொம்பவே தேங்க்ஸ்ப்பா, என் கூட நைட்டு சாப்பிட வரியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லை எனக்கு பசிக்கலை அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிடறான். வேகமாக ஜியாங் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், எனக்கும் பசிக்குது, நம்ம சாப்பிட போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு என்னமோ அவன் கூட இருக்கிறது சேஃப் இல்லைன்னு தோணுது அப்படின்ட்டு அசிங்கப்படுத்திட்டு போயிட்டுருக்கா. அவனுக்கா இருடி ஒன்று வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரியே இருக்குது. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே தள்ளாடி வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கான். ஒரு கட்டத்தில் பொத்துன்னு கீழே விழ ஹீரோயின் அப்போ தான் தண்ணி குடிக்கிறதுக்காக வந்திருப்பா. ஸோ வேகமாக போய் தூக்கிட்டு இருக்கா. எந்திரா என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்ட்டு. அந்த போதையிலுமே இவன் பார்த்தீங்கன்னா போடி எங்கிட்டு என்னை தொடாதடி அப்படின்ட்டு ரொம்ப சீன் போட்டுட்ருக்கான். ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா சரிப்பா அப்படின்னு தூரமாக நின்று பார்க்குறா. இது அங்கே போய் விழுகுது, இங்கிட்டு போய் அடிக்குது. ஸோ மனசே கேட்க மாட்டுதா. அவனை பார்த்தீங்கன்னா மெதுவாக அப்படியே அவளோட ரூமுக்கு தான் கூப்பிட்டு வந்துட்டுருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே தள்ளாடி வந்துட்டுருக்கான். இதனால் ஹீரோயின் ஸ்லிப்பாகி அப்படியே பெட்டில் விழுக இவன் மேலே பார்த்தீங்கன்னா இவனும் விழுந்துடுறான். இவளுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரிலடி, எந்திரடான்னு சொல்ல இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே மயக்கத்தோடு அவளை பார்த்துட்ருக்கான். என்ன நினச்சான்னு தெரில, டக்குன்னு கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அவளுக்கா நீ ரொம்ப குடிச்சிருக்க, விடு அப்படின்ற மாதிரி கத்துறா. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அக்ரெசிவாக ரொம்ப ஃபோர்ஸாக வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிடிச்சி தள்ளி விட்றா, போடானா அப்படின்ட்டு. ஸோ ரொம்பவே பயந்துட்டா போல் ரூமில் போயிட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்கா. அப்படியே மறுநாள் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு ரெடியாகி வந்துட்டுருக்கான். அங்கே ஹீரோயின் வந்து குக் பண்ணிகிட்ருக்கா. அவளை பார்க்கும்போது நைட்டு நடந்த அந்த சம்பவம் தான் ஞாபகம் வருது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏதோ அவன் சொல்ல வரான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு நீ குடிச்சிருந்த, அதனால தான் இப்படி பண்ண அப்படின்ட்டு அவள் சாப்பாடை வச்சுட்டு அங்கே போய் உட்காந்துட்ருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா நேற்று நான் ரொம்பவே குடிச்சிருந்தேன், ஸோ ஏதோ நடந்திருக்கலாம், அதை எல்லாத்தையுமே பெருசாக எடுத்துக்காத அப்படின்ட்டு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா அப்படியே தயங்கிட்டே கேட்டுட்ருக்கா. நம்ம முன்னெல்லாம் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம், அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாதா அப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா எங்கப்பா தேவையில்லாமல் பழசெல்லாம் கிளறிட்டு இருக்காத அப்படின்ட்டு. ஸோ இவளுக்கு மூஞ்சி அப்படியே வாடி போயிடுது. சரி நான் எங்கள் அம்மாவை இன்றைக்கி பார்க்க போகலாமா அப்படின்ட்டு இவன் வெறுப்பாயிடுறான். எனக்கு டைம் இல்லை, எனக்கு வேலை இருக்குது அப்படின்ட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான். இவளுக்கா சாப்பிட்றதுக்கே மனசு வரல. அப்படியே வச்சுட்டு வந்துட்டுருக்கா. ஒரு நாய்க்குட்டி வளர்ப்பாங்க போல், அது பார்த்திங்கன்னா இவகிட்ட ரொம்பவே அன்பாக வந்து உட்காந்துட்ருக்கா. அந்த நாய்கிட்ட பேசி இவன் வந்துட்டு மனசை தேத்திட்டுருக்கா. அப்படியே கம்பெனியில் காட்டுறாங்க. இப்போ புது பிரசிடெண்ட்டை தேர்ந்தெடுக்கிறதுக்காக ஒரு போர்டு மீட்டிங் தான் நடந்துகிட்ருக்கு. ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி அந்த லிங்க் இருக்கார்ல அவர் தான் பேசிகிட்ருக்காரு. ஹீரோவோட அப்பா பிரசிடெண்ட்டாக இருந்தார். இப்போ அவங்க பொறுப்பு எல்லாத்தையுமே அவங்க பையன் பார்த்துக்கட்டும் அப்படின்ட்டு. ஆனால் அதில் ஒருத்தவர் பார்த்தீங்கன்னா அது எப்படி முடியும், ஹீரோ அப்பா கிட்ட 50% வந்து ஷேர்ஸ் இருந்தது. அதை ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் சரிசமமாக பிரித்து கொடுத்துட்டாரு. அப்படி பார்த்தா ஹீரோ கிட்ட ரொம்பவே கம்மியான ஷேர் தான் இருக்குது. இதை கம்பேர் பண்ணும்போது மிஸ்டர் ஜியாங்கி கிட்ட ஜாஸ்தியாகவே ஷேர்ஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தா லாஜிக்கலாக அவர் தானே பிரசிடெண்ட் ஆகணும் அப்படின்ட்டு. இப்படியே பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தைகள் போயிட்டே இருக்குது. இந்த சீன் இப்படியே கட் ஆகுது. ஸோ அப்படியே ஹீரோவை காட்டுறாங்க. இவன் ஒரு வழியாக பிரசிடெண்ட்டாக மாறிட்டான் போல், இவனுக்கு தான் அதிகப்படியான ஓட்டு வந்திருக்கும் போல். இதுக்கப்புறம் ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஹீரோவை நம்ம கொஞ்சம் மாற்றலாம் அப்படின்றதுக்காக அவனுக்கு பாக்ஸிங்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ வீட்லேயும் ஒரு குட்டியாக செட்டப் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கான வேலைகள் பார்த்துட்ருக்கா.
அப்போது இவளோட சீனியர்னு ஒருத்தவங்க டிவி ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க வந்து கால் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு பையனை காணோம் அப்படின்ட்டு. இவ ஷாக் ஆயிடுறா. ஏன்னா அந்த குழந்தை பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்துட்டுருக்கான். அவனுக்கு அந்தளவுக்கு கண் பார்வை தெரியாது போல். அவன்கிட்ட இவ வந்து சொல்லியிருந்திருப்பா போல், நான் உனக்கு ஸ்டோரியெல்லாம் சொல்ல வரேன் ஒரு நாள் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் அவன் காணாமல் போயிட்டான் அப்படின்ட்டு. இதனால் இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. வேக வேகமாக கிளம்பி வந்துடுறாங்க. ஸோ 3 பேர் இருக்காங்க. 3 பேர் பார்த்திங்கன்னா பிரிஞ்சு போய் தேடிட்டுருக்காங்க. ஒரு வழியாக ஹீரோயினும் அவங்க சீனியரும் பார்த்திங்கன்னா அந்த குட்டி பையனை கண்டுபிடிச்சிடுறாங்க. இவள் வேகமாக போய் கேட்டுட்ருக்கா, ஏன்டா இப்படி பண்ணிகிட்ருக்க, இதுக்கு இந்த நேரத்தில் வந்திருக்க, சேஃபே இல்லை அப்படின்னு. நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கல்ல என்கிட்ட வந்து ஸ்டோரி சொல்கிறேன் அப்படின்ட்டு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை பொய் சொல்கிறேன், நீ பொய்க்காரன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க, அதனால தான் அப்படின்ட்டு. சரி, நெக்ஸ்ட்டு விசிட்டிங் டைமில் நான் கண்டிப்பாக வந்து உனக்கு ஸ்டோரி சொல்கிறேன் அப்படின்ட்டு அவனை ஆர்ஃபனேஜில் விட்டுட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டுருக்கா. ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. இவ பார்த்தீங்கன்னா பயந்துட்டே வந்து ரூமில் இருக்கிற லைட்டை ஆன் பண்ண, அவன் பார்த்தீங்கன்னா பேய் மாதிரி உட்காந்துட்ருக்கான். அவளுக்கு செம்மையாக பயமாயிருது. ஸோ இவன் கத்திகிட்ருக்கான், நீ ஒழுங்காக வீட்டுக்கு வரமாட்டியா, டைம் என்ன, மணி 1:30 ஆகுது, என்னோடய பொறுமையை நீ சோதிச்சிட்ருக்கியா, இனிமேல் கரெக்டாக 10 மணிக்குள்ளே நீ வீட்டுக்குள்ளே வந்துடணும், இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்ட்டு. இவன் என்ன சொல்ல வரா அப்படின்றதே இவன் கேட்காம கத்திகிட்ருக்கான். சரி, நான் அவங்ககிட்ட ஒன்று காட்டணும், கையை கொடு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவன் பார்த்தீங்கன்னா ஃபேண்டுக்குள்ளே கையை விட்டுட்ருக்கான். சரி, என் கூடயாவது வந்து தொலை அப்படின்ட்டு இவ ரெடி பண்ணி வச்சுருப்பாள்ல அந்த ரூமை கொண்டு போய் காட்டுறா. ஸோ அதை பார்த்தோன்னா அவனுக்கு ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்குது. அவனுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது மூஞ்சி அப்படியே வரப்பாக மாறிடுது. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் நான் உன்னை மன்னிச்சுவே நினச்சிட்ருக்கியா, அக்ரிமெண்ட்டில் என்ன போட்டிருக்கோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணு, இல்லை அப்படின்னா அதுக்கான விளைவுகளை நீ தான் ஃபேஸ் பண்ணும் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். இவளுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில, அழுதுட்டு தான் இருக்கு. அப்படியே மறுநாள் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ரூமில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போது ஹீரோ அப்பாவுக்கு பிஏவாக இருந்தார்ல, அவர் இப்போ ஹீரோக்கும் பிஏவாக இருக்கார். ஸோ பிஏனே வச்சுக்கரலாம். அவர் பார்த்திங்கன்னா சில பேப்பர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. நம்ம கம்பெனியில் நிறைய பேர் வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இவனும் 1 by 1 பார்த்துட்ருக்கான். அதில் கடைசியாக இந்த பிஏவோட ரெசிக்னேஷன் லெட்டரும் இருக்குது. ஹீரோக்கு பார்த்திங்கன்னா பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. ஏன், என்னாச்சு அப்படின்ட்டு. இல்லை சார், எனக்கு இங்கே ஒர்க் பண்ண ஒரு மாதிரியாக இருக்குது, நீங்கள் பார்த்து பண்ணி விடுங்க அப்படின்ட்டு. ஸோ ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு காஃபி ஊற்றி கொடுத்து 2 பேர் உட்காந்து நிதானமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஹீரோனை காட்டுறாங்க. இவளோட ஷூட்டிங்காக ரெட் கலரில் ட்ரெஸ்ஸு போட சொல்கிறாங்க. இவ பார்த்திங்கன்னா தயங்குறா. இல்லைப்பா, என்னால் முடியாது. ஹீரோ அப்பா என்னோடய ஃபேமிலி கிடையாது தான், இருந்தாலும் அவர் என்னை சொந்த பொண்ணு மாதிரி தான் ட்ரீட் பண்ணார். ஸோ அப்படி இருக்கும்போது என்னால் ரெட் கலர் ட்ரெஸ் எல்லாம் போட முடியாது அப்படின்ட்டு. இவங்க ஊர் சைடு வந்து இந்த மாதிரி வழக்கம் இருக்கும் போல். யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க கொஞ்ச நாளைக்கு இந்த ரெட் கலர் ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டாங்க போல். இவளுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் மேலிடத்துலேருந்து நீ இந்த கலரில் தான் ட்ரெஸ் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கப்பா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படின்ட்டு இவங்களோட சீனியர் சொல்கிறாங்க. ஸோ இவளுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஓகே அப்படின்ட்டு ஒரு டிஷர்ட்டுமே பிக் பண்ணிடுறா. இதுக்கப்புறம் ஹீரோவையும் அந்த பிஏவையும் காட்டுறாங்க. எவன் பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்ருக்கான், நீங்கள் எதுக்காக இங்கேருந்து போகிறீங்க அப்படின்றது எனக்கு தெரியல, நீங்கள் தாராளமாக போகலாம், ஆனால் இந்த கம்பெனியில் நீங்கள் ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஸோ நீங்கள் எங்களை மிஸ் பண்ணீங்க அப்படின்னா தாராளமாக வரலாம் அப்படின்ட்டு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில. இவன் எதுக்காக இங்கேருந்து போகணும்னு நினைக்கிறான்னா, இவன் வந்ததுக்கப்புறமா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்கும் போல். அதே சமயம் ஹீரோக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இவர் அவங்க அப்பா கூட ரொம்ப வருஷமாக ரொம்பவே லாயலாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். இந்த மாதிரி ஒரு ஆள் நம்ம பக்கத்தில் இல்லையே, நம்மளுக்கு செக்ரட்டரியாக இல்லையே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஸோ இவர் பார்த்திங்கன்னா அப்படியே வெளியே வந்துட்டுருக்காரு. இவருக்கும் பார்த்திங்கன்னா இங்கேருந்து போக மனசு இல்லை, யோசிச்சுட்டே தான் வந்துட்டுருக்காங்க. அதே சமயம் ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த லெட்டர் எல்லாத்துலேயுமே சைன் பண்ணிகிட்டு இருக்கான். இருந்தாலும் இவருக்கு பார்த்திங்கன்னா இல்லை, இது தப்பான முடிவு அப்படின்ட்டு ரிட்டன் ஓடி வந்துட்டுருக்காரு. ஹீரோக்கு பார்த்திங்கன்னா செம்ம ஹாப்பி ஆயிடுது. இன்னையிலேருந்து நீங்கள் என்னோடய பிஏ மட்டும் கிடையாது, உங்களுக்கு நான் ஒரு ஹையர் பொசிஷன் தரேன். இதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ஒரு டைரக்டரை கூட மாறலாம், உங்களுக்கும் ஒரு ஷேர்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ ஒரு பெரிய அண்ணா மாதிரி இவன் பார்க்குறான் ஹீரோ அந்த பிஏவை. அவருக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. சரிங்க சார், ஓகே, நான் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.